பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் யார் வெட்கி தலைகுனிய வேண்டும் என்பதில் திமுக அதிமுக இடையே வார்த்தை மோதல் ஏற்பட்டுள்ளது. பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் குற்றவாளிகளுக்கு சாகு வரை சிறை தண்டனை விதித்த நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வரவேற்பு தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், பொல்லாத அதிமுக நிர்வாகி உள்ளிட்ட குற்றவாளிகளால் நிகழ்த்தப்பட்ட பெருங்கொடுமைக்கு நீதி கிடைத்திருக்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். அதிமுக குற்றவாளி அடங்கிய கூடாரத்தை பாதுகாக்கும் சேர்த்த சார்கள் மானம் இருந்தால் வெட்கி தலைகுனியட்டும் என்றும் முதலமைச்சர் காட்டமாக விமர்சித்துள்ளார். பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் குற்றவாளிகளின் கூடாரத்தை கைது செய்தது அதிமுக அரசு என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதிலடி கொடுத்துள்ளார். உங்களைப் போல் திமுக அனுதாபி என்பதால் காப்பாற்ற துடிக்கவில்லை என்றும் நடுநிலையோடு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டதால் தான் இன்று நீதி கிடைத்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் குற்றவாளி ஞானசேகரன் வீட்டில் அமர்ந்து பிரியாணி சாப்பிட உங்கள் அமைச்சர் மீதும் சென்னை துணை மேயர் மீதும் விசாரணை நடத்த துப்பில்லாத நீங்கள் வெட்கி தலைகுனிய வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி காட்டமாக விமர்சித்துள்ளார். யார் அந்த சார் என்ற கேள்விக்கு இன்று வரை பதில் சொல்லாமல் அந்த சாரை காப்பாற்ற துடிக்கும் நீங்கள் தான் வெட்கி தலைகுனிய வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி சாடியுள்ளார். அண்ணாநகர் 10 வயது சிறுமி பாலியல் வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு எதிராக உச்சநீதிமன்றம் வரை சென்று மூத்த வழக்கறிஞர்களை நியமிக்க மக்கள் வரி பணத்தை செலவழித்து 10 வயது சிறுமிக்கும் அச்சிறுமியின் பெற்றோருக்கும் கிடைக்க வேண்டிய நீதிக்கு எதிராக வாதாடிய நீங்கள்தான் வெட்கி தலைகுனிய வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். உங்கள் ஆட்சியில் பெண்கள் வெளியிலேயே வர முடியாத அவலநிலை இருப்பதையும் நாள்தோறும் பதியப்படும் போக்சோ வழக்குகளையும் பார்த்து கொஞ்சமாவது வெட்கி தலைகுனியுங்கள் என்றும் அவர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார்.